திமுக இளைஞரணி மாநாடு அண்ணா ஒரே நிமிஷத்தில் உங்கள் பத்திரிகையாளர் பாணியில் நான் சொல்கிறேன். தங்கை கொடியேற்ற அண்ணன் மகிழ்ந்து இருக்கையில் அமர அண்ணனுடைய மகன் துதிப்பாட குடும்ப கட்சிகளுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளம் மகிழ மிக இனிதாக ஆட்டு பிரியாணியோடு நடந்து முடிந்தது. இதுதான் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா திமுக இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரை மொத்த குடும்பத்தையும் தங்கச்சி கொடியேற்றுறாங்க. அண்ணன் மேலே இருக்கார், அண்ணன் பையன் மைக் எடுத்து பேசுகிறார். உள்ள இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவங்க பையனுக்கு அடுத்த வாய்ப்பு அண்ணன் டிஆர் பாலா அண்ணன். அதில் ஏற்றிருக்கக்கூடிய தீர்மானத்தில் ஒரு தீர்மானத்திற்கு ஒரு தகுதி இருக்கான்னு பாருங்கண்ணே. நான் ஒரு தீர்மானம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு தீர்மானத்துக்கு ஒரு தகுதி இருக்கான்னு. கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். சரி, தீர்மானம் போட்டிருக்கீங்க. 1980 பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? நாங்கள் கொண்டு போனோமா? நீங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கொண்டு போச்சா? காங்கிரஸ் கொண்டு போச்சு. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போனோம். கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்ற பிறகு எத்தனை முறை திமுக காங்கிரஸோடு கூட்டணி மத்தியில் இருந்திருக்கீங்க? 2004 14 வரை முழுமையாக இருந்தீங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருந்தீங்க, இடையில இருந்தீங்க. அப்போவெல்லாம் எங்கே போனீங்க? அப்போல்லாம் எங்கே பேச போனீங்க? எதுவுமே இல்லை. இன்னைக்கு பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை மாநில பட்டியலில் இருக்குது. கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் மோடி ஐயா 9 ஆண்டுகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. 15 மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. அதில் 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்தில் வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு இதை பற்றி நான் சொல்கிறேன். ரெண்டாவது, கவர்னர் பதவியே வேண்டாம், கவர்னர் பதவியே இல்லாமல் இருக்கணும் ஒரு தீர்மானம். 96 அன்பழகன் ஐயா என்ன சொன்னாங்க? அதே தீர்மானத்தில் சொல்கிறீங்க கவர்னர் பதவி வேண்டாம், எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தராக முதலமைச்சர் வேண்டும். 96 உங்கள் கட்சியில் அன்பழகன் ஐயா கல்வி அமைச்சராக சட்டப்பேரவையில் என்ன பேசினாங்க? முதலமைச்சர் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்தால் மாண்பு கெட்டுவிடும். அதனால் எங்களுக்கு முன்பு ஆட்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இதை நிராகரிக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடாதுன்னு அன்பழகன் ஐயா 96 சட்டப்பேரவையில் பேசினாங்க. அப்போ நீங்கள் அன்பழகன் ஐயா பேசினது தப்புங்கிறாங்களா? இல்லை அன்பழகன் ஐயாவை முட்டாள் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரா? எதற்காக அந்த தீர்மானம்? நீங்களாக தான் எதிர்த்தீங்க. 96 சட்டப்பேரவையில் இருக்கக்கூடாது, இது ஒரு தீர்மானம் முடிஞ்சது. 3வது தீர்மானம், நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு வேண்டும்னு ஆரம்பித்தாங்க. பத்திரிகை நண்பர் கேட்டீங்கன்னா ரகசியத்தை சொல்லுங்கண்ணே. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் எங்கேயும் பார்த்தாரு, பாக்கெட்லேருந்து ஒரு முட்டை கொண்டு வந்து முட்டை மந்திரவாதி மாதிரி இதான் ரகசியம்னார். நமக்கு ஒரே குழப்பம். அவங்க பூஜ்ஜியம்னு சொல்ல வர்றாங்களா திமுக? இல்லை முட்டையை வச்சு என்னையா சொல்கிறாங்க? இன்றைக்கி கையெழுத்து இயக்கம், இன்றைக்கி இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்த ஒரு பெரிய பயன் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய குப்பை கூடங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த நீட்டுக்கு வாங்கினா கையெழுத்துக்கு வாங்கினா அந்த கார்டு மூலமாக தொண்டர்கள் அங்கங்கே தூக்கி போட்டு, பத்திரிகைகள் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்களே, கையெழுத்து போட்ட அட்டையெல்லாம் எல்லா குப்பை தொட்டியில் போட்டு எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஏன்னா திமுக தொண்டர்களுடைய குழந்தைகளே நீட்டு மூலமாக மருத்துவராக இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி திருவடை மருத்துவரில் பேசும்பொழுது நான் ஒரு பேராக சொல்கிறேங்கண்ணா. சில திமுக காரங்க வீட்லேயே நான் சொல்கிறேன், யாரெல்லாம் நீட்டு மூலமாக அரசு மருத்துவராக இருக்காங்க. அவனுக்கே தெரியும், என் குழந்தை ஜெகத் ரட்சகனான குழந்தையை விட்டுருங்க, டிஆர் பாலான குழந்தையை விட்டுருங்க, அவங்க குழந்தையெல்லாம் விட்டுருங்க. திமுக தொண்டனுடைய குழந்தை அரசு மருத்துவராக ஆக வேண்டும் என்றால் நீட்டு மூலமாகத்தான் முடியும் என்று தெரிந்துதான் இளைஞரணி மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அட்டையை குப்பையில் தூக்கி போட்டு அவங்களே போயிட்டாங்க. இது ஒரு அதுக்கடுத்தது மாநில உரிமை மீட்கிறோன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1967 இதே தான் ஆரம்பிச்சிங்க. புதுசாக ஏதாச்சும் பேசுனீங்களா? 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சிக்கு வந்து மாநில உரிமையை மீட்போம்னு அப்படியே கொள்கை சுடராக பேசுனீங்க. இன்றைக்கி என்ன மாநிலத்தை உங்ககிட்ட இருந்து மீட்கிறதா எங்கள் கொள்கையாக இருக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை தமிழக மாநிலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீட்பது எங்களுடைய கொள்கையாக இருக்குது. இந்த குடும்பத்திடமிருந்து, அடாவடித்தனத்திலிருந்து, இவங்ககிட்ட சமூக நீதியை பற்றி பேசுகிறேன். மாநாடு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் பேரும் கூட அவங்களுடைய மருமகள் பையன் வீட்டில் பட்டியலினத்தை சார்ந்த சகோதரியை மிக கொடுமையாக நீங்கள் நடத்தி சூடெல்லாம் வச்சு, குக்கரில் சூடு வச்சு, கையில் சூடு வச்சு, அடித்து மிதித்து எட்டி உதச்சி அந்த சகோதரியை பாடாப்படுத்த அவங்க தப்பிச்சு வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட நீதி கேட்டு அதுக்கப்புறம் 4 நாள் எஃப்ஐஆர் போடாமல் நாங்கள்லாம் சண்டை போட்டு SC/ST ஆக்டில் போட்டிருக்கீங்க. ஏன் கைது பண்ணல? அவர் போய் பெயில் வாங்குற வரைக்கும் திமுக காத்திருக்குமா? இதே தான் நம்முடைய கடலூரினுடைய MP ரமேஷ் அவர்களுக்கும் நடந்தது. சொந்த பாய்லர்லேயே ஒருத்தர் போட்டு கொண்டுட்டாங்க, கைது பண்ணல. 1 மாதம் பெயில் வாங்கிட்டு வந்தார். என்ன சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க? வேங்கை வயலில் மலம் கழிந்து 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, மனித மலம் கலந்து, இன்னும் கைது பண்ணல. ஸோ சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு ஒரு கட்சிக்கு லாயக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். சமூக நீதியை பற்றி ஒரு இது ஒற்றை கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது.
உதயநிதி ஸ்டாலின் அவங்க புரிஞ்சுக்கணும், எங்களுடைய நோக்கம் ஒற்றை குடும்பம் ஆட்சியில் இருக்கக்கூடாது தான் எங்கள் நோக்கம். அதனால் அது ஒரு தீர்மானமாக போட்டிருக்காங்க, ஒற்றை கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது. இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் தயாராகி விட்டார்கள். இனி ஒற்றை கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கும். 2014 மெஜாரிட்டி, 2019 303 மெஜாரிட்டி, 2024 400 எம்பிக்களை தாண்டி மெஜாரிட்டி. ஒற்றை கட்சி தான் மெஜாரிட்டிக்கு வரணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் தைரியமான முடிவுகள் எடுக்க முடியும், அப்போ தான் நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பாங்க, அப்போ தான் வெளியுறவுத்துறை கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இவங்க கனவு கண்டுக்கிட்டே இருக்கலாம் ஒற்றை கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதுலேயே போட்டிருக்கலாமே, ராபின்சன் பூங்காவில் 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி கட்சி ஆரம்பித்து செப்டம்பர் 18ஆம் தேதி ராபின்சன் பூங்காவில் கூட்டம் போடும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 28வது பேச்சாளராக கருணாநிதி ஐயா இருந்தாங்க. 27 பேர்த்த ஓவர்டேக் பண்ணி மொத்தம் கட்சியும் கேப்சர் பண்ணி இன்றைக்கி அதே குடும்பத்தில் தான் எங்கள் பேச்சாளராக உட்காந்துருக்காங்க. அதனால் சிம்பிளாக சொல்லணும்னாங்கன்னா இது ஒரு நமத்து போன மிச்சர். இளைஞர் அணி மாநாடு என்பது நமத்து போன ஒரு மிச்சர். அதை யாருமே சாப்பிடல. அந்த குப்பை கூடைகள் நிரம்பியது தான் இவங்க சாதனை. சேலத்தில் இருக்கக்கூடிய குப்பை கூடைகளை நீட்டு விளக்கு அட்டை மூலமாக நிரப்பி விட்டு சென்றிருக்கின்றனர்.